ஒரு தமிழ் பொண்ணுக்கு சவுதி அரேபியாவில் பயங்கரமான முறையில் மரண தண்டனை கொடுத்துருக்குறாங்க. அந்த பொண்ணு இப்போ உயிரோடே இல்லை. ஆக்சுவலி இங்கே ஒரு தரப்பு மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு தப்பே பண்ணலை, தேவையில்லாமல் குற்றவாளின்னு சொல்லி தண்டனை கொடுத்துட்டாங்க அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு தரப்பு மக்கள் பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு பண்ணது மன்னிக்க முடியாத குற்றம், தண்டனை சரியானது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி இந்த பொண்ணு யார்? தமிழ் பேசுகிற பொண்ணு வேறு சொல்லிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த பொண்ணு எதுக்காக சவுதி அரேபியா போகணும்? அங்கே இந்த பொண்ணுக்கு என்ன வேலை? போன இடத்துல எந்த தப்பு அந்த பொண்ணு பண்ணியிருக்கலாம்? ஆக்சுவலி தப்பு பண்ணல அப்படிங்கிறது நம்ம இன்வெஸ்டிகேஷனுக்குள்ளே செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஆனால் அப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது என்ன தப்பு? எதுக்காக சவுதி அரேபியா கவர்மெண்ட் இந்த மாதிரி ஒரு பயங்கரம் சொல்றதை விட கொடூரமான முறையில் அந்த பொண்ணுக்கு மரண தண்டனை கொடுத்துருக்காங்க? ஆக்சுவலி சவுதி அரேபியாவோட தண்டனை அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயம் நான் சொல்லி தான் தெரியும்னு சொல்லிட்டு உங்களுக்கு தேவையில்லை. ஏன் அப்படின்னா நடு ரோட்டில் பொதுமக்கள் முன்னிலையில் நிற்க விட்டு ஒரு சம்பவத்தை பண்ணுவாங்க அந்த கவர்மெண்ட்டுங்க. அந்த மாதிரியான முறையில் தான் இப்போ இந்த தமிழ் பேசக்கூடிய இந்த பொண்ணுக்கு அந்த ஒரு சம்பவம் நடந்திருக்குது. இந்த பொண்ணு யார், எதுக்காக போனாங்க வச்சாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு டீட்டெயில் கேஸ் இன்வெஸ்டிகேஷன் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி மக்களே நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் வந்திருக்கீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு விருப்பப்பட்ட, உங்களுக்கு பிடித்த மாதிரியான, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் கேட்குற ஒரு கிரைம் ஸ்டோரியை தான் நம்ம சேனல் இதுக்கப்புறம் நான் போட போகிறேன். இது வரைக்கும் நான் போட்டுட்ருக்கேன். ஸோ தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கிரைம் இன்வெஸ்டிகேஷன் வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் கேட்குறது நான் வந்துட்டு வீடியோவாக போடுறேன். அட் த சேம் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா வெல்கம் டு அவர் மிஸ்டர் கிரைம் தமிழ் 2.0. நான் உங்கள் வரும். ஸோ சேனலுக்கு இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்னு கொடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனலில் போடுற எல்லா இன்வெஸ்டிகேஷன்ஸ் வீடியோஸுமே உங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஸ்டோரியாக தான் இருக்க போது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஸோ இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆள்னு கொடுத்துருங்க. இப்போ இந்த சம்பவத்தை நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். யார் அந்த தமிழ் பொண்ணு? எதுக்காக சவுதி அரேபியா போனாங்க? என்ன குற்றம் பண்ணாங்க? அதுக்காக கொடுக்கப்பட்ட தண்டனை அப்படிங்கிறது எப்பேற்பட்ட தண்டனை? என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்த்துடலாங்க. முதல்ல இந்த சம்பவத்தில் குறிப்பிடத்தக்க நபருங்க, அதான் அந்த குற்றவாளின்னு சொல்லி நிரூபிக்கப்பட்டு தண்டனை கிடைச்சிருக்க பாருங்க. அந்த பொண்ணுடைய பேர் என்னன்னு பார்க்கும்போது ரிசானா அப்படிங்கிறவங்க. ஆக்சுவலி இவங்களுடைய அப்பா அம்மா யாருன்னு பார்க்கும்போது சுல்தான் நாஃபிக், அது மட்டும் இல்லாமல் ரவீனா நாஃபிக் அப்படிங்கிறவங்க. அதனால இந்த பொண்ணுக்கு பேருமே ரிசானா நாஃபிக்னு வச்சிருக்காங்க. நம்ம ரிசானான்னு சொல்லிட்டு வச்சுக்கலாங்க, பேர் வச்சுக்கலாம் ஷார்ட் ஆகிட்டு. அட் த சேம் டைம் இவங்க பிறந்து வளர்ந்தது எல்லாமே எங்கன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இலங்கைங்க. அதாவது தமிழ் பேசுகிற பொண்ணு, அதுக்குன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டிலேயோ இந்தியாவிலே பிறந்து வளர்ந்த பொண்ணு கிடையாது. இவங்களுடைய நேட்டிவ் எல்லாமே இலங்கையில் திருகோணமலை அப்படிங்கிற ஒரு மாவட்டத்தில் மோத்தூர் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணு பிறந்து வளர்ந்துருக்காங்க. இந்த பொண்ணு மட்டும் கிடையாது, இவங்களுக்கு ஒரு தம்பி, அது பக்கம் இன்னும் 2 தங்கச்சி இருந்துட்டு இருக்காங்க. மொத்தம் 4 பேர் இவங்க குடும்பத்தில். இப்படி இருந்துட்டு இருக்க ரீசன் இன்னொரு பக்கம் இலங்கையில் ஏற்பட்ட அந்த பஞ்சம் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவங்க அப்பா மட்டும்தான் வேலைக்கு போய்கிட்டு இருக்காருங்க. அம்மா மட்டும் மிச்சம் இருக்கிற 4 பசங்களையும் பார்த்துக்கணும். அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கிறதுனால அப்பாவுடைய வருமானம் அப்படிங்கிறது அவங்களுக்கு சுத்தமாக பத்தலை. அவங்க அப்பா கூலி தொழில் போகிறாங்க, நைட்டு வேலைக்கு போகிறாங்க, பகல் வேலைக்கு போகிறாங்க, மாற்றி வேலை பார்க்குறாங்க. என்னத்தை வேலை பார்த்தாலும் ஒரு 2 நேரம் சாப்பாட்டுக்கு தான் வருமானம் வருதே தவிர்த்து 3வது வேலைக்கு சாப்பாட்டுக்கு ரூபா இல்லை, நல்லா உடுத்துறதுக்கு துணிக்கு ரூபா இல்லை, அது போக வந்துட்டு பசங்களை படிக்க வைக்கணும். இந்த மாதிரி சிச்சுவேஷன் ஏற்பட்டே இருக்குது. என்ன தான் வேலைக்கு போனாலும் வருமானம் அப்படிங்கிறது சுத்தமாக பத்தலை. அதுக்கு பதிலாக கடன் மேலே கடன் வந்துட்டு ஏறிக்கிட்டே போகுது. கடன் வட்டியாக மாறிட்டு இருக்குது, வட்டி மேலே வட்டி ஏறிட்டு போகுது. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் ஒரு சிச்சுவேஷனில் அந்த குடும்பமே மாட்டிக்கிட்டு முடிச்சுட்டு இருக்காங்க. அப்படி முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது தான் கரெக்டாக இந்த பொண்ணு இருக்கிறாங்க பாருங்க, ரிசானா அப்படிங்கிறவங்க. இவங்க தான் மூத்த பொண்ணுங்க. இவங்க ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா அவங்க பள்ளி பருவம் படிப்பு இருக்கு பாருங்க, அதை ஆல்மோஸ்ட் முடிக்கிறாங்க. முடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இப்போ ஹையர் ஸ்டடீஸ் போகணும். அப்படி ஹையர் ஸ்டடீஸ் போய் படித்து முடிச்சு நல்ல வேலைக்கு போனால் மட்டும்தான் அடுத்து இவங்க அந்த குடும்பத்தை பார்த்துக்க முடியும். ஆனால் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்த இன்பிட்வீன் கேப்குள்ள தான் அந்த ரிசானா முடிவு பண்ணுறாங்க, நம்ம இதுக்கப்புறம் படித்து என்ன பண்ண போகிறோம்? ஏன்னா நம்ம குடும்பம் ஆல்ரெடி கடன் பட்டுட்டு இருக்காங்க. இப்போ ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும் அப்படின்னா இன்னும் பயங்கரமான அமௌண்ட் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். நம்ம கடன் வாங்கி படித்து பாஸ் ஆகி வெளியே வந்து வேலைக்கு போகிறதுக்குள்ள எல்லாமே மாறி போயிடும். குடும்பமே இருக்குமா இல்லையா அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டுரும். அதனால் நான் படிக்கலை, நான் என்ன பண்ணுறேன், அப்பா வேலைக்கு போகிற மாதிரி நான் ஒரு வேலைக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி ரிசானா முடிவு பண்ணுறாங்க. அவங்க அப்பா அம்மாவுக்கு ஆரம்பத்தில் வந்துட்டு இதில் விருப்பம் இல்லை. ஏன்னா அவங்களுக்கு இருக்கிற ஆசை நம்ம படிக்காமல் கஷ்டப்பட்டுருக்கோம், நம்ம பிள்ளைங்க படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது தான். பட் அந்த ரிசானா ஸ்ட்ராங்காக முடிவெடுத்தாங்க, அப்பா நான் படிக்கலனாலும் பிரச்சனை இல்லை, என்னுடைய தம்பி தங்கச்சிங்க இருக்காங்க மிச்சம் 3 பேர், அவங்கள நான் எப்படியாச்சும் படிக்க வச்சுருவேன்ப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை தான் அந்த பொண்ணு என்ன பண்ணுறாங்க, தான் ஹையர் ஸ்டடீஸை வந்துட்டு ஸ்டாப் பண்ணிவிட்டு அவங்க ஒரு வேலைக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. அப்பா ஒரு பக்கம் கூலி தொழில் பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ரிசானாவும் அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய கிடைக்கிற வேலையெல்லாம் பார்த்து அதில் வரக்கூடிய வருமானத்தை வச்சு இப்போ 2 வேலை சாப்பிட்டுட்டு இருக்கவங்க 3 வேலையாக சாப்பிட்டுட்டு இருந்துட்டு இருக்காங்க. பட் அது சாப்பாடுக்கு மட்டும்தான் பத்துதே தவிர்த்து மற்றபடி கொஞ்சம் ஆடம்பரம் சொல்லிட முடியாதுங்க. அத்தியாவசியத்துக்கு அவங்களுடைய வருமானம் அப்படிங்கிறது பார்த்தல ஸ்டில் கடன் அப்படிங்கிறது வந்துட்டு ஏறிக்கிட்டே தான் போய்கிட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் ஏற்படும் போது தான் சரியா 2005 இந்த ரிசானாவுடைய அப்பா இருக்கிறாங்க இல்லையா, சுல்தான் நாஃபிக், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கான்டாக்ட் கிடைக்குது. ஆக்சுவலி யாருன்னு பார்க்கும்போது இந்த மாதிரி நம்ம நாட்டில் இருக்கவங்கள வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்பிச்சு விடுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரியான ஒரு ஏஜென்சியை வந்துட்டு டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுறாங்க. அப்படி கான்டாக்ட் பண்ணும்போது அவங்க சொல்கிற விஷயம் என்னன்னு பார்க்கும்போது இவங்க அப்பாவுடைய ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு தான் போலங்க. எப்போ ஏன்ப்பா இன்னும் இந்த ஸ்ரீலங்காவில் கிடந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, ஒன்று நீ வேலைக்கு போகலாம், இல்லை உன் பிள்ளை படித்து முடிச்சுட்டு இப்போ ஏதோ கூலி தொழில் தான் பார்த்துட்டு இருக்கா அப்படி மாதிரி கேள்விப்பட்டேன், அவளை என் கூட
அமுச்சு விடு, நான் சவுதி அரேபியாவுக்கு போகிறேன், கூட்டு போய் ஒரு நல்ல வேலையை வாங்கி கொடுக்குறேன், எதுக்கு போட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்க, ஒரு 3 மாதம் உன் மகன் அங்கே போய் வேலை பார்த்தா போதும், உன் கடன் மொத்தமும் சால்வ் ஆயிரும் பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரியான ஆசைவாசிகளை பார்த்தீங்கன்னா அந்த நபர் சொல்கிற ஏஜென்ட் சொல்லிட்டு இருக்காருங்க. இது நார்மலாக எல்லா ஏஜென்ட்ஸுமே சொல்கிற விஷயங்கள் தான். இதை அவங்க அப்பா கிட்ட அந்த அவருடைய நெருங்கிய நண்பர் வேறு அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. இதெல்லாம் அந்த சுல்தான் நாஃபிக் அந்த ஐயா கேட்டதுக்கப்புறம் அவருக்கு தோன்ற ஒரே ஒரு விஷயம், இவன் நம்ம நண்பன், ஸோ அதனால் நமக்கு வந்துட்டு எந்த ஒரு கெடுதலும் பண்ண மாட்டான், அவன் ஒரு விஷயம் சொல்கிறான் அப்படின்னா கண்டிப்பாக இதில் ஏதோ ஒரு நல்ல விஷயம் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த ஐயா என்ன பண்ணியிருக்காருன்னா சுல்தான் நாஃபிக் நேராக வீட்டுக்கு வராருங்க. வந்து தன்னுடைய மகள் மூத்த மகா இருக்கிறா பாருங்க அவங்க கிட்டேயா இருக்கட்டும், அது போக தன்னுடைய மனைவி ரஃபினா நாஃபிக் இவங்க 2 பேரையும் கூப்பிட்டு வச்சு பேசுகிறாங்க. பேசினதுக்கப்புறம் இங்கே என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அவங்க ஃபர்ஸ்ட் மனைவி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்க நம்ம பொண்ணு நம்ம வீட்டை விட்டு வெளியே போய் வேலை பார்க்கறதே எனக்கு கஷ்டமாக இருந்துட்டு இருக்கு, வெளியூருக்கு போனால் அப்படின்னா அதுவே என்னால் சம்மதிக்க முடியுமா அப்படிங்கிறது தெரியல, நீங்கள் என்ன பொசுக்குன்னு வந்து வெளிநாட்டுக்கு அமுச்சு விட்றீங்க, அப்படி வெளிநாட்டுக்கு அமுச்சு விட்டு தான் நம்ம சம்பாதிச்சு சந்தோஷமாக வாழணுமாங்க, வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க மனைவி சொல்லியிருக்காங்க ரஃபினா நாஃபிக். பட் இருந்தாலும் அவங்க அப்பாவும் சரி அந்த பொண்ணும் சரி முடிவெடுத்துட்டாங்க, ஒரு 3 மாதம் இல்லை ஒரு வருஷம் இருந்தால் கூட நம்ம வீட்டுடைய மொத்த கடனும் செட்டில் ஆயிரும், அது போக நம்ம வாழ்க்கையே மாறிடுமா, நம்ம தம்பி தங்கச்சிகள்லாம் நினச்ச மாதிரியான விஷயங்கள் நான் படிக்க வைக்க முடியும், அவங்க என்ன கேட்குறாங்களோ வாங்கி கொடுக்க முடியும், நல்லா ட்ரெஸ் போட முடியும், நல்ல வீடு வாங்கிட முடியும், எதுக்கு நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நான் தானே கஷ்டப்பட போகிறேன், வெளிநாட்டுக்கு போய் 1 வருஷமோ 2 வருஷமோ நான் வேலையை பார்த்து ஒரு அமௌண்ட்டை சம்பாதிச்சுட்டு திரும்ப ஊருக்கு திரும்பி வந்துடுவோமா அப்படிங்கிற மாதிரியான வார்த்தைகளை அந்த ரிசானா நாஃபிக் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ என்ன ஆகுது, சரி அப்பாவும் பிள்ளையும் சேர்ந்து ஏதோ முடிவெடுத்துட்டீங்க, என்கிட்ட என்னது போட்டு கேட்டுட்டு இருக்கீங்க, நீங்களே பார்த்துக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ அந்த ஏஜென்ட் கிட்ட போயிட்டு இந்த ஐயா என்ன சொல்கிறாங்க, என் பொண்ணு வேலைக்கு வர சம்மதிச்சிட்டா நீ மற்ற ஏற்பாடுகளை பண்ணுன்னு சொல்லும்போது இந்த டாக்குமெண்ட்ஸுங்க அதாவது வந்துட்டு விசா அது போக பாஸ்போர்ட் இந்த விஷயங்கள்லாம் ஏற்பாடு பண்ணுவாங்க இல்லையா, அப்படி ஏற்பாடு பண்ணலாம் சொல்லிட்டு பார்க்கும்போது தான் அங்கே ஒரு பிரச்சனை வந்திருக்கிறதே அந்த ஏஜென்ட் நோட் பண்ணுறாரு. இது என்னன்னு பார்க்கும்போது இந்த ரிசானா நாஃபிக் இருக்காங்க பாருங்க, அவங்களுக்கு 18 வயசே நிறையவே இல்லை, அவங்களுக்கு 18 வயசு ஆயிருக்குது, 18 வயசு நடந்துகிட்டு இருக்குது, அந்த 18 வயசு நிறைவடையணும் அப்படின்னா இன்னும் 9 மாதம் இருக்குது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் இருக்கும்போது சவுதி அரேபியாவோட கவர்மெண்ட் ரூல் என்னன்னு பார்க்கும்போது 18 வயசு முடிஞ்சால் மட்டும்தான் வேலை பார்க்க முடியும், அதுக்கு முன்னாடி எக்காரணம் கொண்டும் வேலைக்கும் ஜாயின் பண்ண முடியாதுங்க, ஈவன் வேலை விஷயமா அந்த சவுதி நாட்டுக்கும் போக முடியாது. இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் ஏற்பட்டுருக்குது. இதை கொஞ்சம் தெளிவாக எடுத்து சொல்கிறாங்க அந்த ஏஜென்ட்டுங்க. இதை எடுத்து சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா அவங்க ஃபேமிலியில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தான் பொண்ணு எப்படியாச்சும் போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டிக்கு வந்துட்டாங்க. இப்போ பேக் அடிக்க முடியாது, இன்னொரு 9 மாதம் வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க போட்ட பிளான் எல்லாமே கொலாப்ஸ் ஆயிரும். 9 மாதம் கழிச்சு தான் பொண்ணு திரும்ப போகிறதுக்கு மென்டாலிட்டி வருமா வராதா அப்படிங்கிற விஷயம் அவங்க 2 பேருக்குமே தெரியாத சிச்சுவேஷன் ஏற்பட்டுரும் இல்லையா. அதுக்கு நெக்ஸ்ட் அல்டர்னேட்டிவாக என்ன பண்ணலாம் சொல்லிட்டு யோசிக்கும் போது தான் ஃபேக் பாஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வருதுங்க. அதாவது பாஸ்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா என்ன டேட் ஆஃப் பர்த்தை மட்டும் மாற்றி போடுறாங்க. ஆக்சுவலி இந்த ரிசானா அப்படிங்கிறவங்க பிறந்த டேட் என்னன்னு பார்க்கும்போது February 4, 1988. ஆனால் இப்போ புதுசாக அடிக்கிற பாஸ்போர்ட்டில் என்ன மாதிரி டேட் ஆஃப் பர்த் போடுறாங்கன்னு பார்க்கும்போது February 2, 1982 இவங்க பிறந்த மாதிரியான ஒரு பாஸ்போர்ட் போட்டு இவங்க பேரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட்டை ரெடி பண்ணுறாங்க. ஆல்மோஸ்ட் விசா எல்லாமே ரெடி பண்ணுறாங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா இப்போ மார்ச் மாதம் 31 ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய கொழும்பு ஏர்போர்ட் வாசலில் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக அப்பா அம்மா அவங்களுடைய வந்துட்டு தம்பி தங்கச்சி சொந்தக்காரங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணை வந்து சந்தோஷமாக வந்துட்டு கொஞ்சம் சோகத்தோடையும் பார்த்தீங்கன்னா சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க. அப்படி அன்னைக்கு சென்ட் ஆஃப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த ரிசானா என்ன பண்ணுறாங்க, ஃப்ளைட்டில் ஏறி உட்காடுறாங்க. இந்த பக்கம் ஃபேமிலி மெம்பர்லாம் திரும்ப வீட்டுக்கு கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க, கண்ணீரோட கிளம்பி போய்கிட்டு இருக்காங்க. அன்னைக்கு அவங்களுக்கு தெரியல இன்னைக்கு தான் நம்ம பொண்ணு ரிசானாவை நம்ம கடைசியாக பார்க்க போகிற நாள் அப்படிங்கிற விஷயம் அன்னைக்கு அந்த ஃபேமிலி மெம்பர் யாருக்குமே தெரியல. ஆமாங்க, இப்போ வந்துட்டு ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்ததுக்கப்புறம் கூட அந்த ரிசானா மைண்டில் ஓடுற விஷயம் என்னென்னு பார்க்கும்போது எப்படியோ நம்ம நினச்ச மாதிரி ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டோம், இதுக்கப்புறம் அங்கே போய் லேண்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம நினச்ச மாதிரி ஒரு வேலை கிடச்சிரும், நல்ல சம்பாத்தியம் கிடச்சிரும், அந்த சம்பளத்தை ஃபுல்லாக வீட்டுக்கு அமுச்சு விட்ருவோம், வீட்டில் இருக்கக்கூடிய கடன்லாம் முடிஞ்சிடும், நம்ம தம்பி தங்கச்சிங்களை நம்ம நினச்ச மாதிரி நல்லா படிக்க வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி பல கனவுகளோட அந்த ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்துட்டு இருக்காங்க கையில் பாஸ்போர்ட்டோட. இப்போ நெக்ஸ்ட் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது ஃப்ளைட்டு ஸ்ரீலங்கா கொழும்புலேருந்து டேக் ஆஃப் ஆகுது. அட் த சேம் டைம் நெக்ஸ்ட் டே இங்கே April 1, 2005 அன்னைக்கு சவுதி அரேபியாவுடைய தலைநகரான ரியாத் அப்படிங்கிற பிளேஸில் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டு லேண்ட் ஆகுது. அப்படி ஃப்ளைட்டு பார்த்தீங்கன்னா ரியாத்தில் லேண்ட் ஆனதுக்கப்புறம் இந்த பொண்ணை யார் பிக்கப் பண்ணாங்க வராங்க அப்படின்னு பார்க்கும்போது இந்த ரிசானாவுடைய ஃபேமிலி மெம்பர் இருக்காங்க பாருங்க, அதாவது சொந்தக்காரங்க இருக்கிறாங்க இல்லையா, அவங்க தான் முதல்ல வந்து பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி ஏன் பிக்கப் பண்ணிட்டு போகிறாங்க அப்படின்னா இந்த பொண்ணு வேலை கிடச்சி போகலை, வேலை தேடுறதுக்காக தான் சவுதிக்கே கிளம்பி போயிருக்கிறாங்க. அங்கே போய் அவங்க சொந்தக்காரங்க வீட்டில் இருந்து 1 மாதம் தங்கியிருந்து வேலை தேடி எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு வேலைக்கு போயிடலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் தான் அந்த பொண்ணு கிளம்பி போயிருக்கிறாங்க. அப்படி போனதுக்கப்புறம் முதல் 1 மாதம் சும்மா இருந்து சாப்பிட முடியாது இல்லையா, அந்த ரீசனுக்காக அவங்க சொந்தக்காரங்க வீட்டிலேயே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எல்லா வேலைகளையும் பார்த்துக்கிறாங்க. அதுக்காக அந்த சொந்தக்காரங்க என்ன பண்ணுறாங்கன்னா சாப்பாடு 3 வேளை கொடுத்தது மட்டும் இல்லாமல் கை செலவுக்கு ஒரு சில அமௌண்ட்டும் கொடுத்துருக்காங்க. இப்படி நாட்கள் போய்கிட்டு இருக்குதுங்க. 1 மாதம் முடிஞ்சு போயிருது. அப்படி 1 மாதம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அந்த ரியாத்தில் இருந்து கிட்டத்தட்ட 390 கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய தௌதோமி அப்படிங்கிற ஒரு பிளேஸ் இருக்குதுங்க, அதே சவுதி அரேபியாவில். அந்த பிளேஸில்
வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமிலியில் ஒரு 4 மாதம் ஆண் குழந்தையை வளர்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு வேலை தாங்க. ஸோ இந்த வேலைக்காக அந்த பொண்ணு அப்ளை பண்ணியிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு வேலையுமே கிடைச்சிருக்குது. அப்படி கிடைச்சதுக்கப்புறம் இந்த பொண்ணு ரிசானா என்ன பண்ணுறாங்கன்னா மே மாதம் 4ஆம் தேதிங்க அந்த வேலையில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அந்த வீட்டுக்கு போகிறாங்க. அந்த வீட்டுக்கு போய் பார்க்கும்போது வீடு பெரிய மாளிகை மாதிரி இருந்துட்டு இருக்குது. அந்த வீட்டில் ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருக்காங்க. அது போக அவங்களுக்கு 3 குழந்தைங்க. அதில் கடைசியாக பிறக்கப்பட்ட குழந்தை தான் இப்போ 4 மாதமே ஆகக்கூடிய ஆண் குழந்தைங்க. இது போக அவங்களுக்கு 3 வயசு 4 வயசுல இன்னும் 2 குழந்தைங்க இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவருடைய வேலை என்னன்னு பார்க்கும்போது அவர் ஒரு ஃபினான்ஸ் ஆஃபீஸராக ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அம்மா ஜஸ்ட் அப்பப்போ வீட்டில் இருப்பாங்க. ஏதாவது சின்ன சின்ன ஷாப்பிங் போயிட்டு வராங்க. இந்த மாதிரி விஷயத்தில் தான் அந்த வீட்டம்மா இருந்துட்டு இருக்காங்க. இப்போ அந்த வீட்டில் தான் அந்த 4 மாத குழந்தையை பேணுறதுக்கான வேலையில் இப்போ இந்த ரிசானா அப்படிங்கிறவங்க போயிருக்கிறாங்க. அப்படி போனதுக்கப்புறம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 நாள் கிட்ட அந்த வேலை நல்லாவே ஸ்மூத்தாகவே போயிருக்குது. கொஞ்சம் ஒரு சில திட்டுகள் வாங்கினாலுமே இந்த பொண்ணு அவங்க பார்க்க வேண்டிய வேலையை பார்த்துட்டு இருக்காங்க. பட் என்ன பிரச்சனைன்னு பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு 17 வயசு முடிஞ்சு 18 வயசு ஆயிருக்குது. அந்த 18 வயசு நிறைவடையல அப்படிங்கிற ரீசன்னால அந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி சின்ன குழந்தைங்களை எப்படி பார்த்துக்கணும் எப்படி பேடணும் அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு முழுசாக தெரியல. ஃபோன் பண்ணி கேட்கலான்னு பார்த்தா அந்த பொண்ணால் நினச்ச நேரம் ஃபோன்லாம் பேச முடியாதுங்க. அதாவது திரும்ப என்னைக்காச்சும் சொந்தக்காரங்க வீட்டுக்கு வரும்போது ஃபோன் பண்ணி பேசிக்கலாம். இல்லை சம்பளம் வந்துச்சு அப்படின்னா அதிலிருந்து வரக்கூடிய அமௌண்ட்டில் ஒரு சில நிமிடங்களே தன்னுடைய ஃபேமிலிக்கு ஃபோன் பேசிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் ஏற்பட்டிருக்குது. இதனால் அந்த பொண்ணு அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தையை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ சரியா இந்த பொண்ணு வேலைக்கு சேர்ந்து ஒரு 18 நாள் தாண்டி போகுதுங்க. மே 24, 2005 அன்னைக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்த வீட்டுடைய வீட்டம்மா என்ன பண்ணுறாங்க, ஓனர் அம்மாங்க, அவங்க பார்த்தீங்கன்னா அந்த ரிசானா பொண்ணுகிட்ட இங்கே பாரு 3 குழந்தைங்களையும் வீட்டில் விட்டுட்டு போகிறேன், நீ நல்லா பார்த்துக்கோ, அது போக கடைசியாக இருக்க அந்த குழந்தைக்கு நீ பாலை கொடுத்துரு, நான் வேலைக்கு ஒரு விஷயமா வெளியே போகிறேன், போயிட்டு சாயந்தரம் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிருக்கிறாங்க அந்த ஓனர் அம்மாங்க. அப்படி சொல்லிட்டு போனதுக்கப்புறம் சரி நான் பார்த்துக்கிறேம்மா நீங்கள் போயிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி ரிசானா சொல்லியிருக்கிறாங்க. சொன்னதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த 4 மாத குழந்தைக்கு வயிறு பசிச்சிருக்குது. அப்படி பசிச்சதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு இவங்க பால் கொடுக்கணும் இல்லையா, அதுக்காக ஒரு பாட்டிலில் பால் கொடுப்பாங்க பாருங்க, அந்த பாட்டில் எடுத்து அந்த குழந்தைக்கு பால் கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படி பால் கொடுத்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இந்த சரசல் அடிக்குதுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு விஷயம் ஏற்பட்டிருக்குதுங்க. பால் பார்த்தீங்கன்னா குடிக்கும்போது அந்த சின்ன குழந்தை வந்துட்டு இருமிச்சா என்ன அப்படிங்கிறது தெரியல, பால் மூக்குலியே வாய் வழியா குடிச்ச பால் ஃபுல்லாக வெளியே வந்துட்டு இருக்குது. இந்த ரீசனில் பயந்து போனவங்க என்ன பண்ணுறாங்க, இப்போ நம்ம ஊர்களெல்லாம் குழந்தைக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் ஆயிடுச்சு அப்படிங்கிற பட்சத்தில் லைட்டாக முதுகில் தட்டி கொடுக்குறது, இல்லை வந்துட்டு தொண்டையில் தடவி விடுற இந்த மாதிரி பண்ணுவாங்க இல்லையா, இந்த விஷயங்களை ஃபுல்லாக அந்த ரிசானா அன்றைக்கி பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த குழந்தைக்குங்க. அப்படி பண்ண என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த குழந்தை அன்கான்சியஸ் ஆகிட்டு இருக்குது. அந்த குழந்தையோட கண்ணு லைட்டாக மூடி திறக்கிற விஷயத்த ரிசானா நல்லா பார்த்துட்டு இருக்காங்க. ஆனால் இங்கே நடக்கிற எல்லா விஷயங்களுமே அங்கே 3 வயசு 4 வயசு குழந்தைங்க இருக்கிறாங்க பாருங்க 2 பேர், அவங்க 2 பேர் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது தான் ஒரு சிச்சுவேஷன் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த குழந்தை பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே வந்துட்டு அன்கான்சியஸ் ஆயிருந்தாங்க. அவங்களுக்கு மூச்சு பேச்சு இல்லாமல் போகுதுங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் அந்த ரிசானா என்ன பண்ண தெரியாமல் பயத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு போலீஸ்க்கு கால் பண்ணலாம், இல்லை வந்துட்டு மெடிக்கல் கால் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா கூட அவங்க கிட்ட ஃபோன் கிடையாது, வீட்டில் இருக்கக்கூடிய ஃபோனை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு பெர்மிஷன் கிடையாது. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தன்னுடைய முதலாளி அம்மா வந்தால் மட்டும்தான் நம்ம அவங்க கிட்ட எடுத்து சொல்ல முடியும், அதுக்கப்புறம் இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அந்த முதலாளி அம்மாக்காக இந்த ரிசானா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி வெயிட் பண்ணிட்டு இருக்கும்போது அடுத்து என்ன ஆகுதுன்னா அன்னைக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா அந்த முதலாளி அம்மா வீட்டுக்கு வராங்க. அப்படி வீட்டுக்கு வந்ததுமே அவங்க என் குழந்தைங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி கேட்கும்போது அந்த ரிசானா அழுதுகிட்டே, இல்லைம்மா பால் கொடுத்தேன், கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழந்தைக்கு சரசில் அடிச்சிருச்சு, இந்த மாதிரி விஷயங்களை தமிழில் சொல்கிறாங்க. ஆக்சுவலி இங்கே இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்க்கும்போது இந்த பொண்ணுக்கு தெரிஞ்சது தமிழ் லாங்குவேஜ் மட்டும்தான், அந்த முதலாளி அம்மாவுக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அரபி மட்டும்தான். ஸோ இவங்க 2 பேரும் சைகையில் தான் ட்ரான்ஸ்லேட் பண்ணிப்பாங்க. அப்படி இருக்கும்போதே இந்த பொண்ணு நடந்த விஷயங்களை சொல்கிறத வந்துட்டு ஏற்றுக்கொள்கிற மாதிரியான மனநிலையில் அந்த முதலாளி அம்மா இல்லைங்க. இந்த பொண்ணு தான் ஏதோ பண்ணிட்டா, ஏன்னா காலையில் போகும்போது இந்த பொண்ணை கொஞ்சம் திட்டிட்டு போயிருக்காங்க அந்த முதலாளி அம்மா. இந்த ரீசனால் அந்த பொண்ணு தான் ஏதோ பண்ணியிருப்பா அப்படிங்கிற விஷயத்தை இப்போ பார்த்தீங்கன்னா அந்த முதலாளி அம்மா வந்துட்டு மனப்பூர்வமாக நம்புறாங்க. நம்புறது மட்டும் இல்லாமல் தன்னுடைய மற்ற 2 பசங்க இருக்காங்க பாருங்க 3 வயசு 4 வயசு, அந்த பசங்க கிட்டையும் ஏதாச்சும் பார்த்தீங்களான்னு கேட்கும்போது அவங்களும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் ஆமா நாங்கள் பார்த்தோம், முதுகில் இந்த ஆன்டி தட்டினாங்க, கழுத்து தடை விட்டாங்க, இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ஃபுல்லாக அந்த பசங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தை தப்பாக புரிஞ்சுக்கிட்ட முதலாளி அம்மா என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கும்போது என் குழந்தையுடைய கழுத்தை நெரிச்சு தான் இந்த மாதிரி விஷயத்தை பண்ணியிருக்கிறா அப்படிங்கிற மாதிரி அந்த முதலாளி அம்மா அவங்களே அசியூம் பண்ணிக்கிறாங்க. பண்ணது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய தௌதமி போலீஸ் ஸ்டேஷன் இருக்கு பாருங்க, அங்கே கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் ஃபுல்லாக கொடுக்குறாங்க. இந்த குழந்தைய உடனே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போகிறாங்க. அப்படி கொண்டு போகும்போது அங்கே இந்த குழந்தை ஆல்ரெடி ஏற்கனவே இறந்து போயிட்டதா பார்த்தீங்கன்னா நியூஸ் வந்துருக்குதுங்க. இப்போ நெக்ஸ்ட் இந்த விஷயத்தை தன்னுடைய கணவர்கிட்ட சொன்னதுக்கப்புறம் கணவரும் வீட்டுக்கு வந்திருக்காங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் கணவனும் மனைவியும் சேர்ந்து இந்த ரிசானா இருக்கிறாங்க பாருங்க, அவங்கள போட்டு துவச்சி அள்ளி இருக்கிறாங்க, போட்டு பெல்ட் எடுத்து அழிச்சிருக்காங்க, போட்டு காலையே மிதிச்சிருக்காங்க. பயங்கரமான முறைகளில் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குன்னா இந்த பொண்ணை போட்டு அழிச்சிருக்காங்க. அப்படி அழிச்சிக்கிட்டு இருக்கும்போதே இப்போ லோக்கல் போலீஸான தௌதோமி போலீஸ்காரங்க வராங்க. வந்ததுக்கப்புறம் இந்த பொண்ணை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படி அரெஸ்ட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணுகிட்ட விசாரிக்கிறாங்க. எங்கேயுமே அந்த லாங்குவேஜ் ஒரு பேரியராக இருந்துட்டு இருக்குது. ஏன் அப்படின்னா அந்த போலீஸ்காரங்களுக்குமே மற்ற லாங்குவேஜ் எதுவுமே தெரியல, ஈவன் இங்கிலீஷ் கூட 2 பேருக்குமே தெரியல. அப்படி இருக்கும்போது அந்த பொண்ணால் கன்வே பண்ண முடியல. சார் இங்கே பாருங்க, நான் பால் கொடுத்தேன், சரசல் அடிச்சது, அதனால தான் அந்த குழந்தை இறந்து போச்சு அப்படிங்கிற விஷயத்த அந்த தௌதோமி
மாலுமி போலீஸ்காரங்கிட்ட இந்த பொண்ணால் எக்ஸ்பிளைன் பண்ணவே முடியல. அந்த போலீஸ்காரங்க கேட்கறதும் இந்த பொண்ணுக்கு புரியல. நீ தான் பண்ண ஒத்துக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஒரு பேப்பரில் சைன் போர்டை சொல்லி வந்துட்டு போட்டு டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க அந்த பொண்ணை. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இன்னொரு பக்கம் போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட் வந்திருக்குதுங்க. அந்த ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னு பார்க்கும்போது யாரும் இந்த குழந்தை எதுவும் பண்ணல, அந்த குழந்தை தற்செயலாக தான் இறந்து போயிருக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயம் அந்த போஸ்ட்மார்டம் ரிப்போர்ட்ல இருந்திருக்குது. பட் இருந்தா கூட அந்த ரிப்போர்ட் வச்சு அங்க இருக்கக்கூடிய பல ஹாஸ்பிட்டல் செக் பண்ணி பார்த்துருக்காங்க. எல்லா ஹாஸ்பிட்டல்லையுமே அது தற்செயலாக தான் அந்த குழந்தை இறந்த மாதிரி இருக்கு அப்படிங்கிற மாதிரி விஷயம் ப்ரூவ் ஆயிருக்குது. அப்படி ப்ரூவ் ஆனா கூட அந்த குழந்தையோட கழுத்துல ஒரு கைரேகை இருந்திருக்குது. அந்த கைரேகை இந்த ரிசானா இருக்கிறாங்க இல்லையா அவங்களுடைய கைரேகை இருந்திருக்குதுங்க. இந்த விஷயத்தை பத்தி இப்போ அந்த ரிசானா கிட்ட மட்டும் எப்படியே கேட்டு புரிய வைக்கும் போது கூட அந்த ரிசானா சொல்றாங்க, நான் கழுத்துல கை வச்சு தடவி தான் விட்டேன், பால் இறங்குறதுக்காக தடவி விட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் என்னதான் சொன்னாலும் என்னதான் மெடிக்கல் ரிப்போர்ட் கூட அந்த ரிசானாக்கு சப்போர்ட்டிவா இருந்தா கூட அந்த போலீஸ்காரங்களா இருக்கட்டும் அந்த பேரண்ட்ஸா இருக்கட்டும் அவங்க யாருமே இந்த விஷயத்துல வந்து ரிசானாக்கு எல்லாருமே ஆப்போசிட்டா தான் இருந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த ரீசனால நீ தான் ஏதோ பண்ணிருக்க அப்படிங்கிற மாதிரி ஒத்துக்கோன்னு சொல்லி அந்த பொண்ணு போட்டு ஏதோ போட்டு கொடுமைப்படுத்திருக்காங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்குது. ஸோ இப்படி நாட்கள் வருடங்கள்லாம் கடந்து போகுதுங்க. கரெக்டாக ஜூன் 16, 2007 பார்த்தீங்கன்னா கோர்ட்டில் இந்த ரிசானாக்கு பார்த்தீங்கன்னா இவங்க தான் குற்றவாளி நிரூபித்து அவங்களுக்கு மரண தண்டனையை நிரூபிச்சிருக்காங்க. பட் நிரூபிச்சா கூட என்ன ஆகுதுன்னா இப்போ இந்த விஷயம் உலகம் ஃபுல்லாக தெரிய ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஸ்ரீலங்காவிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஸ்ரீலங்காவுடைய அதிபருங்க அப்போ ஸ்ரீலங்காவுடைய அதிபராக இருந்த மகேந்திர ராஜபக்ஷ அப்படிங்கிறவங்க ஒரு கருணை கடிதத்தையும் பார்த்தீங்கன்னா அந்த சவுதி அரேபியாவுடைய மன்னருக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை கூட அந்த மன்னர் பார்த்துட்டு எதுவுமே கேர் பண்ணிக்கலையாங்க. அதாவது இப்போ நம்ம நாட்டை பொறுத்தளவில் ஏதாச்சும் கருணை மனு வருது அப்படிங்கிற பட்சத்தில் ஒரு மரண தண்டனை கைதிக்கு பார்த்தீங்கன்னா தண்டனையை குறைச்சி ஒரு ஆயுள் தண்டனையாக கொடுத்துட்டு இருப்பாங்க. இது நம்ம நாட்டில் நடக்கக்கூடிய வழக்கம். ஆனால் இந்த மாதிரி எந்த ஒரு வழக்கமும் சவுதி அரேபியா நாட்டில் வந்துட்டு செல்லுபடியே ஆகாதுங்க. ஸோ இப்படி இருந்துட்டு இருக்குது. எல்லாரும் போராடுறாங்க, எல்லாரும் திரும்ப ப்ரொட்டஸ்ட் பண்ணுறாங்க. ஏன் இலங்கை ஃபுல்லாகவே ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அப்பாவிக்கு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன பண்ணாலுமே அந்த சவுதி அரேபியா கவர்மெண்ட் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மாதிரி சிச்சுவேஷன் இல்லவே இல்லை. அப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் முதல்ல அந்த பொண்ணு என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிற விஷயம் புரியணும் இல்லையா. அதுக்காக ஒரு டிரான்ஸ்லேட்டரை சவுதி அரேபியா வந்துட்டு டீம் வந்துட்டு அரேஞ்ச் பண்ணுறாங்க. அப்படி அரேஞ்ச் பண்ணுறவங்க யாருன்னு பார்க்கும்போது ஒன்றும் இல்லை, சவுதி அரேபியாவுக்கு வேலைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு மலையாளி நபருங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் கொஞ்சம் புரியும், அரபு லாங்குவேஜும் தெரிஞ்சிருக்கும். அப்படிங்கிறனால அவங்கள வச்சு அந்த பொண்ணு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிற விஷயத்த போலீஸ்காரங்க கேட்டிருக்காங்க. அப்படி கேட்கும்போது அந்த பொண்ணு திரும்ப சொன்ன விஷயம் என்னன்னு பார்க்கும்போது அல்லாஹ் மீது ஆணையாக சொல்கிறேன், நான் அந்த சம்பவத்தை பண்ணலை, எனக்கு இதுக்கு எந்த ஒரு விஷயமும் கிடையாது. அந்த குழந்தைக்கு பால் குடிக்கும்போது பால் இந்த மாதிரி வந்துட்டு சரசல் அடிச்சது, பால் மூக்குள்ளேயே வந்துச்சு, நான் அது ஜீரணமாகிறதுக்காக தடவி தான் விட்டேன் தவிர்த்து மற்றபடி நாங்கள் எந்த தப்புமே பண்ணல அப்படிங்கிற மாதிரி அந்த பொண்ணு அல்லாஹ் மீது ஆணைங்கிறத திரும்ப சொல்லி அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்காங்க. பட் என்ன அந்த பொண்ணு சொன்னாலுமே போலீஸ்காரங்க அதை சம்மதிக்கிற மாதிரி தெரியல. ஈவன் அந்த மலையாளி கூட சொல்லி ட்ரை பண்ணியிருக்காரு, சார் அந்த பொண்ணு இதான் சார் சொல்கிறாங்க, அந்த பொண்ணு பண்ணலன்னு சொல்கிறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி திரும்ப அந்த மலையாளி சொன்னால் கூட அந்த போலீஸ்காரங்க கேட்குற மாதிரி இல்லை. இந்த பேப்பரில் சைன் போர்டு இந்த பேப்பரில் சைன் போட்டா அப்படிங்கிற பட்சத்தில் இந்த சம்பவத்தை நீ தான் பண்ண அப்படிங்கிற நீ ஒத்துக்கிட்ட அப்படின்னா ஒன்று நாங்கள் ஸ்ரீலங்காக்கு அனுப்பிச்சி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி முறையில் போலீஸ்காரங்க என்ன பண்ணியிருக்காங்க, அந்த பொண்ணை ஏமாத்திருக்காங்க. அப்படி ஏமாத்தினதுக்கப்புறம் அந்த பொண்ணு போலீஸ்காரங்க பேச்சை கேட்டு நம்பி சைனையும் போட்டிருக்காங்க. அப்படி சைன் போட்டதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு தெரியாது நமக்கு கன்ஃபார்மாக இந்த மரண தண்டனை அப்படிங்கிறத நிரூபிச்சிருவாங்க அப்படிங்கிற விஷயம் அந்த பொண்ணுக்கு அன்றைக்கி தெரியாமல் இருந்துட்டு இருக்குதுங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது தான் இன்னும் ஒரு சில வருஷங்கள் போயிருக்குதுங்க. சரியா அக்டோபர் 19, 2010 அன்னைக்கு இன்னொரு கருணை மனு பார்த்தீங்கன்னா ஸ்ரீலங்காவிலேருந்து அனுப்பிச்சி விட்ருக்காங்க. அந்த கருணை மனுவை பார்த்ததுக்கப்புறம் லைட்டாக அந்த கவர்மெண்ட் மனம் இறங்கியிருக்காங்கன்னு கூட சொல்லிக்கலாங்க. ஏன்னா அந்த கவர்மெண்ட் சொன்ன விஷயம், இங்கே பாருங்கள் நாங்கள் தண்டனை கொடுத்துட்டோம், இதை எங்களால் திரும்ப வாங்க முடியாது, வாபஸ் வாங்க முடியாது, ஒன்று வேணால் பண்ணலாம். அந்த கம்ப்ளைண்ட்டை கொடுத்து அந்த குழந்தையுடைய பேரண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஓகே அவங்கள மன்னிச்சு விட்டுருங்க, நாங்கள் கேஸ் வாபஸ் வாங்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அப்படின்னா நாங்கள் மரண தண்டனையை கைவிட்டுருந்தோம் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை இந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வெளியே விடுறாங்க. அப்படி வெளியே விட்டதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது இலங்கை தூதரகம் இருப்பாங்க பாருங்க, அதாவது சவுதி அரேபியாவில் அவங்களா இருக்கட்டும், அது போக இந்த பொண்ணுக்கு வேண்டப்பட்டவங்க சவுதி அரேபியாவில் இருப்பாங்க பாருங்க அவங்களா இருக்கட்டும், எல்லாருமே சேர்ந்து அந்த பேரண்ட்ஸ் கிட்ட போய் பேச போயிருக்காங்க, கேஸை வாபஸ் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. பட் அவங்க இது அவங்ககிட்ட பேசுறது கூட அவங்க ரெடியாக இல்லை அந்த பேரண்ட்ஸுங்க. அப்படி திரும்ப ஃபோர்ஸ் பண்ணி அவங்க கிட்ட பேச போகும்போது தான் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த குழந்தையுடைய அப்பா இருக்கிறாங்க பாருங்க, இறந்து போன குழந்தையுடைய அப்பா, அவங்க மட்டும் மனசு இறங்கி சரி விட்டு தொலைங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க ஏதோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லி அவங்க விட்டுருக்காங்க, எதனாலும் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. ஆனால் அந்த குழந்தையுடைய அம்மாக்காரங்க இருக்காங்க பாருங்க, அவங்க சுத்தமாக விடவே இல்லை. என் குழந்தைய அவள் தான் இந்த மாதிரி பண்ணியிருக்கான், அவளுக்குலாம் அந்த மாதிரி மன்னிப்புலாம் கொடுக்க முடியாது, அவளை நம்ம ஊர் முறைப்படி பார்த்தீங்கன்னா வந்துட்டு மரண தண்டனை கொடுத்தே தீரணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பிடிவாதமாக அந்த குழந்தையுடைய அம்மா இருந்துட்டு இருந்திருக்காங்க. ஸோ இந்த ரீசனால் என்ன ஆகுதுன்னா கோர்ட்டில் வந்துட்டு இந்த கேஸ் வந்துட்டு செல்லுபடியாகும், அவங்களுக்கு கொடுத்த தண்டனை அப்படிங்கிறது செல்லுபடியாகும், உங்களுக்கு கொடுத்த கால அவகாசம் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அந்த பொண்ணு ரிசானா இருக்கிறாங்க பாருங்க, அவங்க தனக்கான மரண தண்டனைக்கான நாளை வெயிட் பண்ணிட்டு இருந்துட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம பொண்ணு வேலைக்கு போயிருக்கிறா, அவள் எப்படியாச்சும் நமக்கு வந்துட்டு அமௌண்ட் அமுச்சு விட்ருவா, அமௌண்ட் அமுச்சு விட்டதுக்கப்புறம் நம்ம பிள்ளைங்க படிப்புலாம் நல்லா இருக்கும், அது போக நம்மளுடைய கடன்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி நம்பிக்கையில் அங்கே ஃபேமிலி இருந்துட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அதாவது இலங்கையிலங்க தன்னுடைய பொண்ணு வேலைக்கு போயிருக்கா, எப்படி பணம் அமுச்சு விட்ருவா, நம்ம கடன்லாம் தீர்ந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அங்கே அவங்க அம்மா அப்பா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்க இந்த விஷயத்தை கேட்டு எவ்வளோ தூரம்
உடஞ்சி போயிருப்பாங்க அப்படிங்கிறது யோசிச்சு பாருங்க. எனக்கு காசு வேண்டாம், ஒன்று வேண்டாம், நீ மட்டும் எனக்கு உயிரோட வந்தால் போதுமா, நீ உயிரோட கூட வர வேண்டாம், அந்த நேரத்தில் உயிரோட இருந்தால் போதுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணத்தை தான் அந்த அப்பா அம்மா அன்னைக்கு இருந்துட்டு இருந்திருப்பாங்க. இப்படி இருந்துட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணுக்கு ஃபேக்கா பாஸ்போர்ட் கொடுத்துருப்பானுங்க பாருங்க. அந்த கால்பிரச்சனை மனித உரிமை ஆணையம் என்ன பண்ணுறாங்கன்னா, இலங்கையில் இருக்கிறவங்க ஜனவரி 16 2012 அன்னைக்கு அவங்கள அரெஸ்ட் பண்ணுறாங்க. அரெஸ்ட் பண்ணி அவங்களுக்கு 2 வருஷம் ஜெயில் தண்டனையும் அது போக 60,000 ஃபைனும் போட்டிருக்காங்க. ஸோ இப்போ இன்னும் ஒரு வருட காலங்கள் போயிருதுங்க. ஓகே, அந்த ஃபேமிலிட்டேருந்து எந்த அப்டேட்டும் வரல. அவங்க இன்னும் பிடிவாதமாக இருக்காங்க. கண்டிப்பாக அந்த பொண்ணுக்கு மரண தண்டனை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி பிடிவாதமாக இருந்துட்டு இருக்காங்க. இந்த ரீசனால் இப்போ அந்த கேஸை விசாரிச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த கோர்ட்டில் என்ன ஆர்டர் போடுறாங்க அப்படின்னா, போலீஸ்காரங்களுக்கு ஏங்க இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, யாருக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் அந்த பொண்ணுக்கு கொடுக்கப்பட்ட மரண தண்டனை அப்படிங்கிறத நிறைவேற்றுங்க அப்படிங்கிற மாதிரி ஆர்டர் போடுறாங்க. அப்படி ஆர்டர் போட்டதுமே 2013 பிறந்த புது வருடங்க ஜனவரி மாதம் 5ஆம் தேதி அந்த ரிசானாக்கு மரண தண்டனைக்கான நாட்களும் நேரமும் குறிக்கப்படுதுங்க. அப்படி குறிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்க்கும்போது அந்த பொண்ணு அன்னைக்கு கடைசி நேரத்தில் தான் சாகிறதுக்கு முன்னாடி ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க, உருக்கமான லெட்டர் எழுதியிருக்கிறாங்க. அது என்ன எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத நான் வந்துட்டு முன்னாடி போஸ்ட்டாக போட்டு விட்றேன், நீங்கள் அதை பாருங்கள். உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொண்ணு, அதாவது மரண தண்டனை அனுபவிக்க போகிற கடைசி நேரத்தில் ஒரு பொண்ணு, தப்பே பண்ணாத ஒரு பொண்ணு எந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் எந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்கிறாங்க அப்படிங்கிறத தயவு செய்து பார்க்குற எல்லாருமே ஒரு செகண்ட் வீடியோ பாஸ் பண்ணி அதை ரீட் பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி நான் லைட்டாக ரீட் பண்ணேன், இந்த தப்பை நான் பண்ணவே இல்லை, நான் ஜஸ்ட்டு பிழைக்கிறதுக்காக அந்த ஊருக்கு வந்தேன், என் ஃபேமிலிக்காக நான் வந்தேன், வந்த இடத்துல எனக்கு இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு லெட்டரை உருக்கமாக எழுதியிருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதிட்டாங்கன்னு சொல்லி தான் இந்த பொண்ணுக்கு வந்துட்டு எந்த ஒரு தண்டனையும் குறைக்கப்படலைங்க. அவங்க குறித்த மாதிரி டைமிங்க கரெக்டாக 11:30 ஜனவரி மாதம் 5 2013 இந்த பொண்ணுக்கு அந்த சவுதி அரேபியா நாட்டில் மொத்த மக்கள் பொதுமக்கள் முன்னிலையில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நடு ரோட்டில் நிற்க விட்டு அந்த பொண்ணுடைய தலை பார்த்தீங்கன்னா துண்டாக எடுக்கப்படுதுங்க. இதுதான் சவுதி அரேபியா முறைப்படி கொடுக்கப்படக்கூடிய மரண தண்டனை அப்படிங்கிறது. ஸோ இந்த தண்டனை பொறுத்தளவில் அந்த நாட்டின் முறைப்படியும் அது மட்டும் இல்லாமல் அந்த கோர்ட்டில் கொடுக்கப்பட்ட தண்டனை முறைப்படியும் பார்த்தீங்கன்னா இந்த ரிசானா அப்படிங்கிற பொண்ணுக்கு நிறைவேற்றப்பட்டிருக்குதுங்க. ஸோ யோசிச்சு பாருங்க, மெடிக்கல் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே ரிசானாக்கு தான் சாதகமாக இருந்திருக்குது. அந்த குழந்தை இறந்தது ஒரு தற்செயலான செயல் அப்படிங்கிற மாதிரி எல்லா டாக்டர்ஸும், ஒரு டாக்டர் 2 டாக்டர் இருக்காங்க, எல்லா ஹாஸ்பிட்டலில் இருக்க டாக்டருமே சொல்லியுமே கூட அந்த குழந்தையுடைய அப்பா அம்மா சொல்லிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையுடைய கழுத்தில் ஒரு கைரேகை இருக்குது, அதுக்கும் அவங்க சொல்கிறாங்க நான் தடை விட்டேன் அப்படிங்கிற மாதிரி விஷயத்த சொல்கிறாங்க. ஈவன் இருந்தாலுமே அந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த பொண்ணுக்கு மரண தண்டனை அப்படிங்கிற விஷயத்த கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இங்கே நம்ம நாட்டை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அந்த சம்பவத்துக்கு காரணமாக இருக்கிற குற்றவாளி யார் அப்படிங்கிறது சிசிடிவி மூலியமாக கூட தெரிஞ்சிருக்கும். அதுபோல் வந்துட்டு டிஎன்ஏ எல்லா சாம்பிள்ஸ் மூலியமாக தெரிஞ்சால் கூட இங்கே நம்ம நாட்டில் தப்பு பண்ணிவிட்டு பெயிலில் வெளியே வந்து ஜாலியாக குற்றவாளிகள் சுற்றிட்டு இருக்காங்க. இதுதாங்க எனக்கு கஷ்டமாக இருக்குது. இந்த சம்பவத்தை படிக்கும்போது எனக்கு இந்த ரிசானா அப்படிங்கிறவங்க உண்மையிலே குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியாதுங்க. ஏன்னா அது அந்த ரிசானாக்கும் அந்த இறந்து போன குழந்தைக்கும் அதை காட்டிலும் கடவுளுக்கு மட்டும்தான், அல்லான்னு சொல்கிறாங்க பாருங்க, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும் உண்மையிலே அந்த பொண்ணு ரிசானா குற்றவாளியா இல்லையா அப்படிங்கிற விஷயங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவங்க குற்றவாளியா இல்லையா தெரியாமையே அவங்களுக்கு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு நம்ம நாட்டில். அதாவது சென்னையில் இதே மாதிரி ஒரு சம்பவத்தை பண்ண ஒரு நபருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க, ஒரு தண்டனை கொடுக்குறாங்க, அதாவது மரண தண்டனை கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்ததுக்கப்புறம் கூட என்ன ஆகுதுன்னா அவருக்கு இருக்கக்கூடிய காசு செல்வாக்கு வச்சு என்ன பண்ணுறாரு, டெல்லி உச்சநீதிமன்றத்தில் போயிட்டு அந்த கேஸை ரிஓப்பன் பண்ணி அங்கே வாதாடி அங்கே கேஸை ஜெயிச்சு இப்போ மரண தண்டனையிலேருந்து கம்மி பண்ணி ஆயுள் தண்டனைலாம் கிடையாது, அந்த கேஸில் இருந்தே மனுஷன் வெளியே வந்து சுற்றிட்டு இருக்காப்புல. அந்த மாதிரி நடக்கக்கூடிய கேஸை நம்ம ஊரில் இருந்துட்டு இருக்குது. ஸோ எனக்கு இதை நினச்சி தான் எனக்கு ஆதங்கம் மட்டும் இல்லை, வருத்தமாக இருந்துட்டு இருக்குது. ஏன் நம்ம ஊரில் இந்த மாதிரிப்பட்ட ஒரு தண்டனைகள்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. உடனே அது தப்பு பண்ணா அப்படின்னா தண்டனை உடனே கொடுத்தீங்க அப்படின்னா இன்னொருத்தன் தப்பு பண்ணால் பயப்படான். யோசிச்சு பாருங்க, இப்போ நாட்டில் சும்மா பொதுமக்கள் முன்னாடி அந்த தண்டனையை மட்டும் கொடுக்க மாட்டாங்களாங்க, அதை வீடியோ எடுத்து எல்லாருமே சோசியல் மீடியாவில் ஷேர் பண்ணுவாங்களாம். ஏன்னா அப்போ தான் இதை பார்த்து இன்னொருத்தன் நம்ம நாட்டில் இந்த மாதிரி தப்பு பண்ணுறதுக்கு பயப்படுவான் அப்படிங்கிற மாதிரியான விஷயத்த சொல்கிறாங்க அந்த ஒரு கவர்மெண்ட்டுங்க. ஏன் அந்த விஷயத்தை நம்ம இங்கே பண்ணக்கூடாது? நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இங்கே ஒரு பொண்ணு மேலேயோ யார் மேலேயோ ஒருத்தன் கை வைக்கிறோம் அப்படின்னா அவனுக்கு இதே மாதிரி அரப் கண்ட்ரியில் கொடுக்குற மாதிரி ஒரு தண்டனை கொடுத்து பொதுமக்கள் முன்னாடி அந்த வீடியோ ஷேர் பண்ண விட்டீங்க அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், இன்னொருத்தன் இந்த மாதிரி தப்பு பண்ணதுக்கு பயப்படவே மாட்டான். நான் சொல்கிறேங்க, 100 குற்றம் நடந்துட்டு இருக்க இடத்துல இந்த மாதிரி நீங்கள் சம்பவம் பண்ணும்போது 100 50 குறையும், 50 25 குறையும், 25 2 1 சொல்லிட்டு கடைசி குற்றமே நடக்காமல் அரப் கண்ட்ரிஸ் மாதிரியான கண்ட்ரியை நம்ம நாடு மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் இது இங்கே பண்ண மாட்டேங்கிறாங்க? அது மட்டும்தான் எனக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஆதங்கமாக இருந்துட்டு இருக்கே தவிர்த்து மற்றபடி எதுவும் இல்லை. நம்ம நாட்டில் இந்த மாதிரி சம்பவம் பண்ண ரீசெண்டாக ஒரு விஷயத்தை பார்த்தேன். அதாவது சட்டசபையில் உட்காந்து பேசிகிட்டு இருக்கேங்க, அவ்வளோ பெரிய நபரே இந்த மாதிரி சம்பவத்தை பண்ணாங்க அப்படின்னா அதாவது என்ஜாய் பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு. இது எவ்வளோ பெரிய கேவலமான விஷயம் தெரியுமா? என்ன சொல்கிறது இல்லை, நம்ம நாடு எங்கே போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தில். அண்ட் இந்த மாதிரி ஒரு சம்பவம் தொடர்ச்சியாக நம்ம போட போகிறோம். அதாவது உண்மையாக நடக்கப்பட்ட கிரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரி தான் போட போகிறோம். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு பயங்கரமான கிரைம் சம்பவத்தில் நான் வந்துட்டு உங்களை மீட் பண்ணுறேன். லவ் யூ ஸோ மச், லவ் யூ ஸோ மச், பை.